சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வீட்டில் 1 அடி உயரம் மேல சிலை வைக்கலாமா? முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்க பாட்டி, உங்க தாத்தா அவங்க இருக்கும்போது, உங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்ல அன்னபூரணின்னு வச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அரிசியில ஒரு குட்டி கிண்ணத்துல அரிசி வச்சு, அதில அன்னபூரணின்னு இருக்கும். அதோட அளவு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் இருக்கும். சிவலிங்கம் இருக்கும். அதோட அளவு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் இருக்கும். நம்ம கைக்குள்ள அடங்கக்கூடிய விக்கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்ல வைக்கலாம். அதற்கு மேல் இருந்தால் அதற்குண்டான பூஜை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது உண்மை. அதற்கு மேல் இருந்தால் வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் கிடையாது, அது கோவிலில் சம்பந்தப்பட்ட பொருட்களாகவே அமையும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய சிவன் இருக்குதுன்னா அது ஒரு கோவில் தான். எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பஞ்சலோக விக்கிரகம் இருந்ததுன்னா அதுவும் கோவிலுக்கு நிகரான ஒரு இடமாகத்தான் இருக்கும். அதற்கும் 3 நேர கால பூஜைகள் அப்படிங்கிறது பண்ணணும், அபிஷேகம் அப்படிங்கிறது பண்ணணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிரதிஷ்டை செய்யும் போதே, அந்த விக்கிரகங்களை கொண்டு வரும்போதே, இதை பௌர்ணமி அன்னைக்கு சில திதிகள் அன்னைக்கு மட்டும்தான் அந்த பூஜை அப்படிங்கிறது நடக்கும். அதை பண்ணலாமான்னா பண்ணலாம். சில விக்கிரகங்கள் பிரதிஷ்டை பண்ணும்போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் அதற்கு அபிஷேகம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் இருக்கும். அதோடு செய்யலாமானா செய்யலாம், அது தவறு கிடையாது. ஆனால் நான் குட்டி குட்டியாக இந்த அளவு ஒரு சைஸ் இல்லாமல் ஒரு விக்கிரகங்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறேன்னா காலை மாலை 2 நேரமும் விளக்கேற்ற வேண்டும். அது கண்டிப்பாக செய்யணும். அதேமாரி அந்த சுவாமிக்கு உணவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும். நைவேத்தியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். அதை இன்னைக்கு எத்தனை பேர் செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. முன்னாடி பார்த்தீங்கன்னா கொலு பொம்மையை நம்ம எடுத்து வைப்போம். எல்லா வீடுகள்லேயும் கொலு பொம்மை அப்படிங்கிறது இருப்பாங்க. அந்த கொலு பொம்மையை எடுத்து வைக்கும்போது ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பேப்பரில் இல்லைன்னா ஒரு துணியில் சுற்றி தான் வைப்பாங்க. அந்த கண்கட்டைங்கிறது திறக்க மாட்டாங்க. திறந்தால் அதுக்கு நைவேத்தியம்ங்கிறது கொடுக்கணும். விளக்கேத்துனா அதோட அந்த ஊர்ஜம் அந்த பொம்மைக்கு அனுகிரகம்ங்கிறது வந்துடும். சுவாமி குடியிருப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கு. ஒரு விசேஷ காலங்களில் கோவில் திருவிழாவில் சுவாமி பெரிய விக்கிரகங்கள் சுவாமியாக இருக்கும். ஃபங்க்ஷன் முடிஞ்சவொடனே அந்த சுவாமியோட கண்ணை கட்டியிருப்பாங்க. ஏன்னா கண் திறந்தா அதுக்கு உயிரோட்டம் வந்துடும்னு. அப்போ நீங்கள் விக்கிரகம் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதற்குண்டான பூஜை புனஸ்காரங்கள்ங்கிறது கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத திருப்பி இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஹோமம் நடத்தும் போது குண்டத்தில் போட்ட நாணயங்களை வீட்டில் வைத்திருந்தால் நல்லது என்று சொல்கிறார்கள், உண்மையா? கண்டிப்பாக. இப்போ இன்னைக்கு ஹோமம் எங்கேயோ நடக்கிறது, எத்தனை பேருக்கு அந்த நாணயம் கிடைக்குதுன்னு பாருங்களேன். ஹோமம்ங்கிறது எதற்காக செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நான் சாமி கும்பிட போகிறேன், சுவாமி உள்ள உட்காந்துருக்கா, பூசாரிங்கிறவர் தான் நடுவில் எனக்கும் பகவானுக்கும் உள்ள மீடியேட்டர், கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த ஹோமம் பண்ணும்போது ஹோமம் பண்ணும்போது நான் கொடுக்கக்கூடிய பொருட்களை அக்னி பகவானுக்கு நேரடியாக சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த ஹோமம்ங்கிறது. இந்த ஹோமத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா பட்டுப்புடவை போடுவாங்க, தேங்காய் போடுவாங்க, கோல்டு காயின் கூட போடுவாங்க, அதே மாதிரி உணவுப் பொருட்கள் போடுவாங்க. சில ஹோமங்கள் சண்டியா ஹோமம்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த குறிப்பிட்ட ஹோமம் சொல்கிறோன்னா அதில் நைவேத்திய பொருட்கள், உணவுப் பொருட்கள், வஸ்திரங்கள் எல்லாமே பதிவு பண்ணுவாங்க. அது மிகப்பெரிய ஹோமம்னு சொல்லுவான். அத்தனையும் அக்னி தேவர் நேரடியாக நம்ம எந்த கடவுளுக்கு கொடுக்குறோமோ அந்த கடவுளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தான் ஹோமம். அந்த நிகழ்வை பகவானுக்கு கொடுத்து அதுலேருந்து பிரசாதமாக கொடுக்கக்கூடியதான் அந்த காசு. நீங்கள் போட்ட காசு அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அதோட நிறம் மாறி உருமாறி கொஞ்சம் இதாகவே இருக்கும். அந்த காசை வீட்டில் நிறைய பேருக்கு வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. வைத்தால் நிறைய மாற்றங்கள் நடக்குமானா நடக்கும். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பொருளை அதை எடுத்துட்டு நமக்கு பிரசாதமாக திருப்பி கிடைக்கக்கூடியதான் அந்த ஹோமத்தில் இருக்கக்கூடிய காசு. கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கலாம். அது சுபமான நிகழ்வாகவே நான் இதை பார்க்குறேன். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.